நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக காரசாரமாக நல்லா புளிப்பான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு அம்மா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூணு பழுத்த தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் ரெடி பண்ணிடுறாங்க. வடச்சட்டில் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிடுறாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு வந்து புளி ஊற வச்சிடுறாங்க. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நாளாக வந்து அந்த கத்திரிக்காயோட முனையில் மட்டும் கட் பண்ணிக்கிறாங்க, ஃபுல்லாக கட் பண்ணாமல். தக்காளி நல்லா சுருண்டு வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரி அடுப்பு ஆஃப் பண்ணிடுறாங்க. நல்லா ஆறட்டும். சைட்லேயே வந்து கத்திரிக்காயுமே எண்ணெய் விட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தேங்காய் அதெல்லாம் கூட வந்துட்டு கொஞ்சம் புளிக்குழம்பு பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் விட்டு எண்ணெய் அரைச்சி வச்சுக்கிறாங்க. இங்கே மண் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் ஆட் பண்ணி புளி கரைச்சி ஊற்றிடுறாங்க. புளி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வந்து நம்மளுக்கு எப்படி வேணும், தண்ணியே வேணுமா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு போட்டு கலக்கி வச்சிடுறாங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்பு பார்க்கறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட